Hello students, இன்னைக்கு நம்ம 11th standard maths chapter 10 exercise 10.2ல 18th question பார்க்கலாம். இந்த question கொஞ்சம் பாருங்க டிஃபரெண்டா இருக்கு பார்க்கிறதுக்கு. ஒண்ணுமே இல்ல, டிகிரில கொடுத்திருக்காங்க. y equal to sin x டிகிரி கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல இது வரைக்கும் இந்த மாதிரி சம்ஸ் நம்ம பார்த்தல, இது டிஃபரெண்ட் வேவா இருக்கு. x டிகிரி முதல்ல அந்த டிகிரியை நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். டிகிரி சேஞ்ச் பண்ணும்போது ரேடியன் சேஞ்ச் செய்யும்போது அந்த டிகிரி சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பண்ணும், ஒரு ஃபார்முலா இருக்கு. டிகிரி வந்து ரேடியனாக மாற்றும் போது டிகிரியை வந்து ரேடியனாக மாற்றணும். டிகிரி டேர்மாக கொடுத்துருந்தாங்கன்னா அதை ரேடியனாக சேஞ்ச் செய்யும்போது டிகிரி இன்ட்டு ரேடியன் சேஞ்ச் செய்யும்போது அதுக்கு ஃபார்முலா இருக்கு. ஒன்றுமே இல்லை. இப்போ எக்ஸ் டிகிரி இருக்குன்னா அதை சம் இதில் மல்டி பண்ணால் போதும். வேற எதுலன்னா π/80 என்ற மல்டி பண்ணால் போதும். இப்போ பாருங்க, இது வந்து இதுக்கு ஃபார்முலா என்ன பண்ணா எக்ஸ் இன்ட்டு π/x டிகிரி இன்ட்டு 5/180 டிகிரின்னு இருக்கும். இந்த டிகிரி கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது என்னவாகும், எக்ஸ் π/180. ஓகேவா? இந்த எக்ஸ் டிகிரியை தான் நம்ம இப்படி எழுதுறோம். ஓகேவா? சிம்பிள்மா என்ன பண்ணுறோம்னா நம்ம டிகிரியை வந்து மாற்றணும்னா ரேடியன் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம அதை சேஞ்ச் பண்ணும்போதுக்கு நம்மளுக்கு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா எக்ஸ் டிகிரி இன்ட்டு π/180. இப்போ பாருங்க, அதை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். y ஈக்குவல் டு சைன் எக்ஸ் டிகிரின்னு இருக்கு. அப்போ இந்த எக்ஸ் டிகிரிக்கு இடத்துல என்ன பண்ணலாம், சைன் எக்ஸ் நாட் இன்ட்டு டிகிரின்னு சொல்லலாம் 5/180 டிகிரி கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்னவாகும், சைன் 5x/180. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ சைன் 5x/180 இருக்கா, கிளியர். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம நெக்ஸ்ட் இப்போ dy/dx போடலாம். இது y வேல்யூ. இப்போ dy/dx பண்ணும்போது எக்ஸ் மட்டும் தான் டிஃபரன்ஸ் பண்ண போகிறோம். அப்போ இப்போ நம்மளுக்கு சாதாரணமாகவே தெரியும், சைன் எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணால் என்ன ஆகும், நம்மளுக்கு காஸ் எக்ஸ்ன்னு தெரியும். சப்போஸ் சைன் 2xன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2 sin 2xன்னு வரும். அந்த கான்ஸ்டன்ட் வெளியே வந்துடும். ஓகேவா? எஸ் ஆர் நோ? 2 sin அந்த கான்ஸ்டன்ட் மட்டும் வெளியே வந்து 2 sin 2xன்னு வரும். இப்போ அதே மாதிரி தான் இங்கே வந்து sin πx/180 இருந்ததுன்னா என்ன பண்ணும், π/180 sin திருப்பி சைனை சேஞ்ச் பண்ணால் காசாக மாறும்ல, காஸ் πx/180ன்னு வரும். கிளியர்? இங்கே நான் மாற்றிட்டேன் பாருங்க, sin 2x பண்ணும்போது சைன் வராது, காஸ் 2xன்னு மாறும். இங்கே சேஞ்ச் பண்ணாதனால தான் இங்கே அதை அப்படியே எடுத்துருக்கேன் நான். அப்போ 5/180. இப்போ இந்த சைனை சேஞ்ச் பண்ணனால என்ன ஆகுது, காஸ் πx/180. ஓகேவா? இந்த டிகிரியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, டிகிரி கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். எக்ஸ் இன்ட்டு π/180. அப்போ எக்ஸ் நாட்டு எக்ஸ் டிகிரி 180 டிகிரியில் வந்து டிகிரி கேன்சல் ஆயிடுச்சுன்னா, சாரி இது 0 180. அப்போ இது டிகிரி கேன்சல் ஆயிடுச்சுன்னா π/180 வருது. ஓகே. அதுக்கப்புறம் சைன் எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணால் காஸ் எக்ஸ். அப்போ சைன் 2x இருந்தால் 2 cos 2xன்னு வரும். இது கிளியராக எழுதுற பாருங்க, 2 cos 2xன்னு வரும். அதே ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இது y டேர்மு, இது dy/dx. இந்த ஃபார்முலா சைடில் போட்டுகிட்டே தான் வரேன் நான். எல்லா ஃபார்முலாஸும் நீங்கள் ஒரு கிளியராக ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. டெய்லியும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே பார்த்துட்டே இருங்க. ஓகேவா? ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சம்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.